ஏக்கோ மாப்பிள்ளை வீட்ல இருந்து லேட் ஆகுதுல்ல, காப்பி தண்ணி எடுத்துட்டா. மாப்பிள்ளை வீட்ல இருந்து இன்னும் ஒருத்தர் வந்து காப்பி குடிக்கல, அதுக்குள்ளே நம்ம குடிச்சிட்டு இருக்கவா? எல்லாரும் வரட்டு, சேர்ந்து குடிப்போம். ஒத்தரசா அவிகளுக்கு வேண்டானே இருக்கட்டும், எனக்கு ஒரு கப் காப்பி எடுத்துருவாங்க. ஏ திண்ணி மாடு, உனக்கு அறிவே இல்லையா? எல்லாரும் வரட்டு, சேர்ந்து குடிப்போம், அதுக்குள்ள என்ன அவசரம்? இது நல்ல கதையா இருக்க. உங்களுக்கு வேண்டானா பேசாட்டி இருங்க, நானாவது வாங்கி குடிக்கனே. உங்களுக்கு வேணா சொல்லுங்க, ஒரு கப்பு சேர்த்து வாங்கி தரேன். ஏக்கா காப்பி தானே, நம்ம ஆளுக்கு தானே இருக்கியே, சும்மா குடிங்க. ஏன் பக்கம் ஜோதி ஏசாத, ஜோதி ரொம்ப நல்ல பிள்ளை. ஆமா நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, நீ தான் மெச்சுக்கணும் அவளை. ஏன்டி சும்மா சும்மா அவளை ஏசுற? நீ நல்லபடியா இருந்து பாரு, அவன் நல்லா இருப்பா. எனக்கு இந்த மாதிரி ஒரு மருமக இல்லைன்னு எவ்வளவு ஏங்கி இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி தானே வேணும். அவளை கூட்டு உங்க வீட்டுல கொண்டு வை ஒரு வாரம், அதுக்கப்புறம் பாரு அவளோட சுயரம் உனக்கு தெரியும். ஏத்தாடி அண்ணா, அப்படி உங்களுக்கு என்னப்பா பண்ணிட்டேன் இந்த ஏச்சி ஏசுறியே? ஏப்பா கிளவி ஏசிக்கிட்டா இருக்கா கூட்டத்துல வச்சு. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஜோதி பெரியவி அப்படித்தானே சொல்லுவாங்க, அவி சொல்றத நினைச்சு நீ வருத்தப்படாத. ஆமா, இவி சொல்றதுக்கு யார் வருத்தப்படுறா? இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வேற வேலை இல்ல. பாரு எப்படி பேசுறான்னு பாரு. எப்படி பேசிய? நல்லா தானே பேசுறேன். ஒத்தரோசா மத உங்களை 4 வெளுப்பு வெளுக்கணும். இதெல்லாம் எதுக்கு நீங்க கூப்பிடுறீங்க ஒரு சபைக்கு? இனிய மட்டும் கூட்டா பார்த்தாதா? நானும் யாரையும் கூப்பிட வேண்டாம் நினைச்சேன். போற பக்கத்துல இந்த வீடெல்லாம் பார்த்தேன், இனியும் கூப்பிடுன்னு சொன்னாங்க. பின்ன உன் மாமியாரை மட்டும் கூப்பிடாம நினைச்சுக்கேன், அவ்வளவுதான். நீங்க அதை கூப்பிடனாலும் அது ஒண்ணுமே நினைக்காது. அது போக்குல வீட்டுல தான் இருந்திருக்கும். நீங்க தான் ஏதாட்டும் நினைக்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க. சரி சரி வீடு கூட்டாச்சுல, இனிமே என்ன பண்ண? கொஞ்ச நேரம் சண்டை போடாம இரு, நீனு கொஞ்சம் வாயை பத்திக்கிட்டு இரு. சரசு பிள்ளை எப்படி இருக்கா? நல்லா இருக்காக்கா. இந்த பக்கம் வந்த மாதிரி இல்ல, விருந்துக்குள்ள கூப்பிடலையோ? பெரிய இடம்ல, விருந்துக்கு விட்டுருக்க மாட்டாவெல்லாம் இருக்கும். இல்லக்கா, விருந்துக்கு கூட்டிட்டு போதான் சொன்னாங்க. நான் தான் பொங்கல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆகட்டும் சொன்னேன். பொங்கல் தான் முடிஞ்சு 2 வாரம் கிட்ட ஆயிட்டுல, போய் கூட்டிட்டு வர வேண்டியதானே? ஆமாக்கா, நாளைக்கு போய் கூட்டிட்டு வரணும். சரி சரி, உன் பிள்ளை மனசுக்கு நல்லதா இருக்கும். இருந்தாலும் நீ கூட்டி வச்சு ஒரு 4 நல்லது சொல்லிக் கொடு. ஏன்னா பெரிய இடம் பத்தி எப்படி இருக்கணும், நடந்துக்கணும் எல்லாம் சொல்லிக் கொடு. சரிக்கா சரி. ஏன் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்தாச்சு, ஓடுங்க. ஐயா ஆமா, வாங்க வாங்க. அஸ்வின் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கே. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா அந்த அங்கச்சியே பொண்ணு பக்கம் வந்துட்டேன். இன்னும் அதே கம்பெனில தான் வேலை பார்க்கியா? ஆமாண்ணே, சேலரிலாம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அங்கேயே தான் வேலை பார்க்க. சரி சரி. ஏன் மருமவளைங்க அவ ரூம்குள்ள இருந்துட்டு வெளியே வரவே இருக்கா. கிளம்புறேன் இன்னும் தான் கிளப்பிட்டு இருக்காங்க. பரவாயில்ல ஏற்கனவே பார்த்த பண்ண தானே இருந்துட்டு போகுது. ஒரு பேருக்கு தானே சும்மா காப்பி தண்ணி கொண்டு வச்சுருங்க. ஆட்டுக்கா கூட்டிட்டு வரேன். உனக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்குண்ணே? எனக்கு இன்னும் குழந்தையும் இல்லப்பா. என் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் குழந்தை பத்துக்கணும்னு இருக்கேன். ஏன் அப்படி? வீட்டுல ஒரு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தை பத்துக்கலாம்னு இருக்கும். பரவாயில்லையாப்பா, இந்த காலத்துல யார் இப்படி இருக்கா? நீங்க ஏன் வேலை பார்த்த கம்பெனில இருந்து நின்னுட்டிய? மொபைல் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம சும்மா ஏன் கம்பெனில கிடந்து கஷ்டப்படுவானே, அதனால என் மகன் நிப்பாட சொல்லிட்டான். அதனால நம்ம தோட்டத்துல வயக்காடுலாம் இருக்கலாம், அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? நான் ஒரு நாள் உங்களை வயக்காட்டுல பார்த்தது இல்ல. காலையிலேயே வந்துட்டு போயிருவேன். வெயில் யாருன்னா நிக்க முடியல பத்தியா? ஓ அப்படியா, சரி சரி. அது அழகட்டி அழுது கண்ணு மூஞ்சில வீங்குது பாரு. அவ அழுதுகிட்டே நிக்கட்டும். நந்தினி நீ முன்னாடி வந்து பாரு, பூ நீல காணுமா இன்னும் கொஞ்சம் இறக்கவானு. கரெக்டா இருக்க வேண்டி போதும். நீ அழுதுகிட்டே இருக்காத. இப்ப உங்க அம்மா வந்தாங்கன்னா அவ்வளவுதான். எம்மடி சேலை கட்டணும்னு என் பிள்ளைய பக்கம் பெரிய பொம்பளை மாதிரிலாம் இருக்கு. ஏட்டி இன்னும் நீ அழுதுகிட்டு தான் இருக்கியா? எம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா. சிவுட்ட பெத்திரம் வந்துட்டு அடிக்கிற அடியில மூஞ்சி கிஞ்சா பியாந்துட்டு போயிடும். எல்லாரும் பொண்ணை கூட்டிட்டு வா சொல்லியிருக்காரு. இங்க உட்காந்து இழுவிக்கிட்டு இருக்கா. இழுவி குத்துனா நாந்தால. ஏட்டி மூஞ்சில என்னத்தை பூசணுமா பூசி கொஞ்சம் காப்பி தண்ணி கொடுத்து கையில அனுப்புங்க. அங்க அப்பயும் வச்சு காப்பி எடுத்துட்டு வா பொண்ணை பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீட்டிக்கிட்டுல இருக்க இங்க இருந்து வா அபி போவோம். அப்படியே கூட்டிட்டு வந்துடாதிய. கொஞ்சம் மூஞ்சி கிச்சு கழுவி பவுடர் போட்டு கூட்டிட்டு வாங்க. பெத்தவிய பிடிச்ச மாப்பிள்ள தானே பாப்பாங்க. பிடிச்ச மாப்பிள்ளன்னு சொல்லியாச்சு, பின்னே இழுவிக்கிட்டு இருக்கேன். அபி உங்க அம்மாவே சொல்லிட்டு பேசல, உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை பின்னே அழுதுகிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை இது இல்ல மைனி. நீ பாத்தியா மத மாப்பிள்ளை வந்து பாரு, அதுக்கிட்ட சொல்லுனே. நீ வா, உண்மையில உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. ஊழு ஊழு சவுண்ட் விட்டுக்கிட்டே இருந்தேன், குத்திடுறதால. சீக்கிரம் வா அபி, உங்க அம்மா என்னதான் நின்றுக்கிட்டே இருக்காங்க. வா ஏட்டி, பொண்ணு தானே பார்க்காம இருக்காங்க, பூலாம் வைக்கல, சும்மா அழாம போ. வா நந்தினி நீனு வா. இல்ல மைனி, இங்க இருந்து பார்த்தாலே தெரியுதுல, ஆனா இங்க இருந்தே பாத்துக்கிறாங்க. யாருமே கூட்டமா இருக்கலாம். சரி அப்ப இங்க நின்று பாரு, நாங்க போறோம். பிள்ளை கிளம்பிட்டா? பிள்ளைலாம் அப்பவே கிளம்பிட்டாலாம். திடுதுப்படி ஏற்பாடு பண்ணிட்டு பத்தியெல்லாம் பொண்ணு பாக்குறதுக்கு. அதனால ஒரே அழுவே அழுதுகிட்டு இருக்கா. இதுல அழுவதுக்கு என்ன இருக்கு? தெரிஞ்ச ஆளுக்கு தானே, சும்மா கூட்டிட்டு சொல்லி நான் என்ன கூட்டிட்டு வரட்டா? இருக்கட்டும் மைனி, அவங்க அன்னிக்காரி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்ப கூட்டிட்டு வருவா. திடுதுப்புன்னு சொல்லிட்டானா அதுக்கு இந்த நிலனுக்கா. ஐயோ, இவளுக்கு நம்ம தான் பொண்ணு பார்க்க வர தெரியாம அழுதுட்டு இருக்காளோ. சே பாவம், சொல்லியிருக்கலாமோ. வேண்டாம், சர்ப்ரைஸாவே இருக்கட்டு. வந்தாலும் ஷாக் ஆகி நிக்க போறாளா, பயங்கி உள்ள போறாளான்னு தெரியலையே. ஏன் அவளுக்கு நீங்க தான் பொண்ணு பக்கம் வரீங்கன்னு தெரியாது, அதனாலதான் அழுதுகிட்டு பழம் இருக்கும். நீங்க சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. சே பாவம், அழுது மூஞ்சிலாம் வீங்கிறாம போய் சொல்லி கூட்டிட்டு வாங்க. ஏமா வேண்டாமா? வேண்டாமா? என்னது வேண்டாம்? பாவம் அந்த பிள்ளை அழுதுகிட்டு இருக்கல. இல்ல நீ போய் பார்த்துட்டு போ. இருக்கட்டுப்பா, அந்த அளவு முடிஞ்சு கொஞ்சம் பார்ப்போம். அழுதுட்டு வந்து நிற்கும் போது ரியாக்ஷனை பார்ப்போம். என்னைய பார்த்து எப்படி ரியாக்ஷன் கட்டுறாங்க. பாவம் டே, ஒரு பிள்ளை இப்படி அழுவ விடணும். சரி மாப்பிள்ள ஆசைப்படுறாங்களா, வரட்டு. ஓ அப்படியே மாப்பிள்ளை குடிட்டி. மைனி வேண்டாம் மைனி, நீங்களும் வாங்க மைனி. ஏமாடி, மாப்பிள்ளைய மத நீ நிமிந்து பாரு. அபி வாமா, வா வந்து எல்லாருக்கும் காப்பி கொடு. என்ன அபி, யாருமே நிமிந்து பார்க்க மாட்டேன். நிமிந்து பார்த்தா தானே மாப்பிள்ளை யாரு நாங்களாம் யாருன்னு தெரியும். கொஞ்சமா நிமிந்து பாரு. பாருமா, காப்பி தான் நானே கொடுக்க. நீ மாப்பிள்ளை யாருன்னு பாரு. ஐயே, நீங்க ஏன் கொடுக்கீங்க? என்கிட்ட தாங்க, நான் கொடுக்க. நீங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்துட்டு நீங்களே காப்பி கொடுக்கலாமா? இதுல என்ன தம்பி இருக்கு? உன் தங்கச்சி நிமிந்தே பார்க்க இருக்கா, குடிச்சிட்டே பாருங்க. யார் மூஞ்சிலையாவது ஊத்த இருக்கா? நானே கொடுத்துறேன். தம்பி எடுத்துக்க. ஏமா எனக்கு வேண்டாம். எங்க எடுத்துக்கங்க.
மச்சான் எடுத்துக்கங்க. ஏக்கா நீ எடு. எம்மடி மாப்பிள்ளை பாரு, அப்பதானே பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியும். ஆபி ஏன் இப்படி கூட்டத்தை வச்சு கேவலப்படுத்துற? கொஞ்சம் நிமிந்து பாரு. மாப்பிள்ளை பையன் நல்லா அழகா இருக்காரு, நல்லா வட்ட முஞ்சா இருக்கு. அப்ப இந்த மாப்பிள்ளை வேணா உங்களுக்கு பாத்துருவோமா? கிறுக்கு மாதிரி பேசுற கிறுக்கு. நீங்க தானே பாட்டி அழகா இருக்குன்னு சொன்னீங்க, அதான் கேட்டேன். எடு அந்த விளக்கமாற. எதுக்கு பாட்டியா? விளக்கமாரெல்லாம் எடுத்து வீடெல்லாம் கூட்டி பெருக்க போறீங்களா? அதெல்லாம் வீட்டிலே பெருக்கிருப்பாவே. உன்ட்டெல்லாம் மனசவையே பேசுவானா? எங்க மாமியாரே இத்தனை வருஷமா இனி சமாளிக்குது, நீங்க ஒரு 2 நிமிஷம் என்கிட்ட பேசிட்டு இருக்க முடியல? உனக்குலாம் உன் மாமியார் இப்படி இருக்கிறது தான் கரெக்ட். 4 இழுப்பு இழுக்காம இருக்கா பத்தியா? இழுக்கணும் இன்னும் சொல்லி கொடுத்துட்டு போறேன். அது என்ன 4 அடி கொடுத்துச்சுன்னா நான் திரும்ப 8 அடி கொடுப்பேன். எனக்கு என்ன பயமா? ஜோதி. சீதா நீலாம் வந்திருக்க, உனியெல்லாம் கூப்பிட்டுருக்காங்களோ? ஆமா, பக்கத்து வீட்டுல இருந்துட்டு இனி கூப்பிடாம இருப்பாங்களா? இது நல்ல கதையா இருக்க. ஏட்டி ஏட்டி மாவள, என்ன எங்க அம்மா குரல் மாதிரி இருக்கு? திரும்பி பாரு, உங்க அம்மா பின்னாடி தான் உட்காந்துருக்கு. ஏம்மா நீங்களும் வந்திருக்கீங்களோ? ஆமாட்டி, நீ வந்தது வரதாம இந்த அம்மாட்ட பேசாம அவட்ட போய் பேசிட்டு இருக்க. ஏம்மா நீ இருந்ததெல்லாம் பார்க்கலாமா? இல்லைன்னா அவன்கிட்ட பேசாம இருப்பேனா? எப்படிமா இருக்கா? நல்லா இருக்க மலை. நீ எப்படி இருக்க? வீட்டு பக்கமே வரமுடிக்க. வீட்டு பக்கம் வர ஆசைதான். உங்க 2 மருமகளும் போடுற சண்டையில நான் அந்த சைடு வந்தேன்னா பின்ன இனி வச்சு ஒரு சண்டை வருமே சொல்லி தான் வராம இருக்கேன். அது நீ பிறந்து வளர்ந்த இடம், உனக்கு தான் முத உரிமை. நாளைக்கு காலையில வார. சரிம்மா வார. இந்த ஜோதி கூட எல்லாம் சேராத, சேர்ந்தா அவ புத்தி தான் உனக்கு வரும். ஏம்மா சும்மா இருக்குமா? வீட்டு பக்கத்துல அவ தானே இருக்கா, பேச்சு துணைக்கு. எப்படி நீங்களா இருக்கிய? ஏதாட்டும் ஒண்ணுன்னா அவ தான் ஓடி வருவா, நீங்களும் அங்கிருந்து ஓடிடுவிய. சும்மா இருங்க. ஒரு காசுக்கு ஆக மாட்டா. எப்ப மாதிரி சண்டைக்கு தான் நிக்க என்கிட்ட. அது வாங்கிட்டு சும்மா விளாடுவாலாம் இருக்குமா? நீ வேற சும்மா இரு, குட்டையை கிளப்பி விட்டுறாத. நான் நாளைக்கு வீட்டுக்கு வர மிச்சதெல்லாம் பேசிக்கலாம் சரியா? இங்க சும்மா இரு கொஞ்ச நேரம். ஜோதி, அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்தாச்சு போல எல்லாரும். நீ என்கிட்ட பேசாத, நீ என்கிட்ட பேசினா உருப்படைய மாட்டாப்போ வாங்கிட்டு. ஏட்டி எங்க அம்மா சும்மா தெரியாம சொல்லிட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு வயசாயிட்டுல அப்பதான் பேசுவாங்க. சும்மா இரு, நீ உடனே கோவப்படாத. சரி மாப்பிள்ளைய பாரு. ஏன் நின்றுட்டே இருக்கா? என் பக்கத்துல உட்காரு. இந்த பிள்ளை என்ன நிமிந்து மாப்பிள்ளைய பாக்கியம் எடுக்கு. ஆமா ஜோதி, ஏன் நிமிந்து பாக்கியம் எடுக்கா? ஒரு வாட்டி இந்த மைனி காண்டி பாரு. என்ன மேடம், மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லுங்க. மைனி போங்க மைனி. நீ தானே நேற்று சவால் விட்டா, நான் எல்லாரும் முன்னாடி பிடிக்கலன்னு சொல்லுவேன். இப்ப சொல்லு மைனி. இல்ல மைனி. எப்படி மைனி? ஐயே என்னாச்சு? ஏமா இப்படி அழுகுறா? மாப்பிள்ளைய பிடிக்கலையா அதான் அழுகுறா. மைனி சும்மா இருங்க. அப்ப ஏமா அழுகுற? ஆனந்த கண்ணீரா இருக்கும். எப்பா எப்படிப்பா என் மனசுல நினைச்சது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? ஏன் பிள்ளை மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? ரொம்ப தேங்க்ஸ்பா. ரொம்ப தேங்க்ஸ்பா. சரி இப்ப மாதிரி எல்லாத்தையும் பார்த்து சரி அழுவாத. செல்வியத்தை நீங்க தான் வந்திருந்தீங்களா? நான் அதான் நிமிந்து பாரு மாப்பிள்ளைய பாரு, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் சொன்னேன். நீ எங்க நிமிந்து பார்க்க? சாரியத்தை மன்னிச்சிருங்க. பரவாயில்ல இருக்கட்டுமா? இப்ப மாதிரி சொல்லி என் பையனை பிடிச்சிருக்கா? எப்பா சிரிச்சிட்டியா? அப்பா சம்மதம் தான். தம்பி போ, அபி கூட போய் 2 வார்த்தை பேசிட்டு வாப்பா. வாழ்ந்துட்டே இருந்தாலும் ரொம்ப நேரம். வா ஸ்வீட் மேல கூட்டிட்டு போறேன். அபி வா, தனியா பேசுறதுக்கு சான்ஸ் தான். அப்படியா? பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிட்டலாம். எப்ப கல்யாணம் வைக்கணும் யாதுன்னு நம்ம முடிவெடுத்துருவோமா? நீங்களே ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்களேன். சரி நாங்க ஊருக்கு போயிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்றோம். நாங்க ஊருக்கு போயிருவோம். மைனியும் அண்ணாட்டி கேட்டுக்காங்கண்ணே, எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா போதும். சரிங்க. அப்போ நகை எவ்வளவு போடணும்னு சொல்லலையே ஒன்றும். நாங்க நகைக்காகலாம் உங்க பிள்ளைய பார்க்க வரல, பிடிச்சு போய் தான் பார்க்க வந்தோம். உங்க பொண்ணுக்கு நீங்க எவ்வளவு போடணுமோ அவ்வளவு போட்டாலே போதும். இது வேணும் அது வேணா கேட்க மாட்டோம். போடாம அனுப்பினாலும் சரிதான். சரிங்க. ஏ பாரு, ஊருக்குள்ளே 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, நம்மளுக்கே தெரியாம இருக்கு. ஆமா பாரு, அமுக்கு நிமாரி இருந்துகிட்டு என்ன வேலை பார்த்துருக்குன்னு. சரி ஆசைப்பட்ட மாப்பிள்ளையே பொண்ணு பார்க்க வந்துட்டுல, சந்தோஷம் தானே அவளுக்கு? பிள்ளைக்கு ஆசைப்பட்ட மாப்பிள்ளையே கிடைச்சிட்டு. ஆமா வாழ போறது அது 2 தான். அதுகளுக்கு தானே பிடிக்கணும், நம்மளுக்கா பிடிக்கணும்.